ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு பிஎட் காலேஜுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கோர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். bed.tngasa.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, 2025-26க்கான பிஎட் காலேஜ் அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 20/6/2025 9/7/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட்டு என்றைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 18/7/2025 அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 21/7/2025 25/7/2025 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க போகுது. அலாட்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 28/7/2025 காலையில் சேரும் நாட்கள், கவுன்சிலிங்க்கு எப்போ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் ஃபுல் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, புக்லெட் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதாங்க எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அதை பற்றி எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதிலே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் பிஎட் படிப்பதற்கான தகுதி, இப்போ நீங்கள் தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா யூஜி மேஜரில் தமிழ் அல்லது தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துருக்கணும். ஒருவேளை இப்போ நீங்கள் பிஎட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா யூஜியில் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அல்லது இங்கிலீஷுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கணும். மேக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் மேக்ஸு, அப்ளைட் மேத்தமெட்டிக், ஆல் பிடெக் மேத்தமெட்டிக் ஈக்குவல், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் எடுக்க போகிறீங்க, ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுக்க போகிறீங்க, கெமிஸ்ட்ரி எடுக்க போகிறோன்னா அதுக்கு யூஜுவலி என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றது வரைக்கும் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போகிறாங்க, யூஜுவலியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க, பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க. பிஎட் புக்லெட்டில் போனீங்க அப்படின்னா எல்லா காலேஜ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜிலுமே எவ்வளோ சீட் அலாட் பண்ணுறாங்க, எத்தனை ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, கவர்மெண்ட் காலேஜா இல்லை பார்த்தா உமன்ஸா கோயடா, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கு உண்டான வெப்சைட்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எந்த காலேஜ் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக்கர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு திரும்ப உங்கள் மெயில் ஐடியை கொடுக்குற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே மெயிலுக்கு மொபைலுக்கு தான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தை தெளிவாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு, ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர்ஸ் இருக்க மாதிரி மிக்சரப்பாக பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டை திரும்பி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. இப்போயே ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அதேமாரி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாகின்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ள வந்தாச்சு. மொத்தமாக 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை நான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, முதல்ல சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் இருக்கிற பிளேஸ் எதில் இருக்குது, கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபாதர் நேமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உடைய பேரண்ட்ஸுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் இருக்க அப்படின்னு என்டர் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்தியன்னா இந்தியன் கொடுத்துக்கோங்க, அதர் ரிலிஜனை செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரிலிஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டி அந்த மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரி கொடுத்துட்டு அதில் என்ன கேஸ்டில் வரீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா யூஎம்எஸ் நம்பர் கேட்டிருக்காங்க, எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர், மூணுமே ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸில் உடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிடும். அதேமாரி ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை செட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக தாலுக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு என்ன தாலுக்கோ அந்த தாலுக் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் ஊரோட பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் அண்ட் கண்டினியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பற்றி கேட்டிருக்காங்க, இடஒதுக்கீடு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. என்சிசிக்கான பி அல்லது சி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. என்எஸ்எஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கவங்க எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் இருந்தால் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், யூஜியில் எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் 10th வரைக்கும் தமிழில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th வரைக்கும் நீங்கள் தமிழில் படித்தவங்க எஸ் கொடுத்துங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, யூஜி முடித்தவங்க யூஜி கொடுத்துக்கோங்க, பிஜி முடித்தவங்க பிஜி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிஜி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பிஜிக்கான இன்ஃபர்மேஷன் அதுக்கான மார்க்கையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஜி முடித்தவங்க யூஜி மட்டும் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க, பிஜி முடித்தவங்க பிஜி கொடுத்துக்கோங்க. பட் பிஜி கொடுக்குறீங்க அப்படின்னா பிஜிக்கான இன்ஃபர்மேஷன்ஸுமே சேர்த்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஜியில் எந்த மெயின் சப்ஜெக்ட், எந்தமான டிகிரி முடிச்சிங்க, ஸோ மார்க் என்ன, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூஜி டிகிரி மட்டும் பார்த்தலாம். ஸோ பிஜி இருக்கவங்க பிஜி கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ யூஜியில் என்ன டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஏவா, பிசிஏவா, பிகாமா, பிஎஸ்சியா, பிடெக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டிகிரி முடிச்சிங்க, அப்புறம் அதில் மேஜர் சப்ஜெக்ட் என்ன. இப்போ பிஎஸ்சினா பிஎஸ்சி மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாரி உங்களுக்கான மேஜர் சப்ஜெக்ட் எதுவோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு எக்ஸாம் அசஸ்மெண்ட் மெத்தட் கேட்டிருக்காங்க. மார்க்னா மார்க் கொடுங்க, கிரேட்னா கிரேட் சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பிஎடுக்கு எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் காமிக்குது, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற, அதாவது இப்போ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அதில் மேத்தமெட்டிக்ஸ்னு காமிக்கும், அதான் நீங்கள் பிஎட்லேயும் ஒரு கோர்ஸாக நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உடைய ஹையஸ்ட் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அதிகபட்ச கல்வி தகுதி யூஜியா, பிஜியா, எம்ஃபிலா, பிஹெச்டி, அதிகபட்சமாக என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை நீங்கள் சைட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான மார்க்கை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது முதல்ல வந்து பாருங்கள், மேஜர் சப்ஜெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்சரிக்கான சப்ஜெக்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஸோ டோட்டலாக எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேஜர் சப்ஜெக்ட் மொத்தமாக 6 செம்மும் சேர்த்து மொத்தமாக மேஜர் சப்ஜெக்ட் எத்தனை பாடங்கள் வருதோ அத்தனை பாடங்களை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒட்டுமொத்த அதிகபட்ச மதிப்பெண், ஸோ அந்த 15 அந்த 15 சப்ஜெக்டையும் கூட்டி அதிகபட்ச மதிப்பெண்ணா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் 100 மதிப்பெண்ணா உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் வருதோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்கள் பெற்ற மதிப்பெண், நீங்கள் அந்த 15 சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது முதல்ல மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க, யூஜி டிகிரி படிச்சிருப்பீங்க அல்லது பிஜி, நீங்கள் பிஜி முடிச்சுன்னா பிஜிக்கான இன்ஃபர்மேஷன் தனியாக கேட்கும். இப்போ நான் யூஜி டிகிரி முடிச்சிருக்கேன்னா யூஜிக்கான மார்க்கு மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. 6 செமஸ்டர்லையுமே எவ்வளோ மேஜர் சப்ஜெக்ட் வருது அப்படின்னு மொத்தம் ஒரு 15 வருது, 16 மேஜர் வருதுன்னா அந்த 15 16 என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ மொத்தமாக அந்த 15 சேர்த்து மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு கூப்பிட்டு அந்த 15 சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அதில் போயிட்டு ஒட்டுமொத்த மதிப்பெண்ணில் கொடுத்துட்டு ஸோ பர்சன்டேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. மதிப்பெண் அதாவது உங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து இதில் போயிட்டு கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்றத, மேஜருக்கு மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆன்சிலரிக்கான சப்ஜெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ஆன்சிலரி சப்ஜெக்ட் வருதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ 13 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மதிப்பெண், டோட்டல் மதிப்பெண் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கான பர்சன்டேஜ் என்ன அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு டெமோக்காக ஃபில் பண்ணுறேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ யூஜி முடித்தவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். இல்லை இதுவே நான் வந்து பிஜி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் இதில் வந்து பிஜியை வந்து செலக்ட் பண்ணிட்டு பிஜிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது பாட குறியீடு பற்றி கேட்டிருக்காங்க. தேவையான முதுநிலை பாடப்பிரிவே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னமான சப்ஜெக்ட்லாம் வருது, ஸோ ஹோம் சயின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, எம்காம் அந்த மாதிரி இதில் இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதேமாரி யூஜிக்கான சப்ஜெக்ட் என்ன முடிச்சிங்க அதெல்லாம் நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி பார்த்தா தான். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் யூஜி மற்றும் பிஜி ரெண்டுத்துலையுமே ஒரே மேஜர் சப்ஜெக்ட் தான் முடிச்சிருக்கீங்க. இப்போ நான் யூஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன், பிஜிலையும் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை யூஜியில் வேறு ஒரு மெயின் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு பிஜியில் வேறு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நோ செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பிஜி டிகிரி பற்றி கேட்டிருக்காங்க. பிஜியில் என்ன முடிச்சிங்க, அதுக்கான மேஜர் சப்ஜெக்ட் என்ன அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மேஜர் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு பிஜி மார்க்கா அசஸ்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ பிஎட் என்ன படிக்க போகிறீங்க அதை ஃபில் பண்ணிட்டு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை போய்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பிஜிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு மார்க்கில் வந்து பார்த்தா 2 மதிப்பெண்ணும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யூஜிக்கான மார்க்கும் என்ட்ரு பண்ணணும், பிஜிக்கான மார்க்கு நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ பிஜி மார்க் எப்படி கேட்டிருக்காங்கன்னா மொத்த பாடங்கள் எனக்கு 2 செமஸ்டர் சேர்த்து மொத்தம் எவ்வளோ சப்ஜெக்ட் வருது, அதில் மொத்த மதிப்பெண் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துக்கிங்க, அதுக்கான பர்சன்டேஜ் என்ன அதை மட்டும் கொடுத்தா போதுமானது. பிஜிக்கு ஓவராலுடைய சப்ஜெக்டை கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். யூஜிக்கு மேஜர் மற்றும் ஆன்சரி சப்ஜெக்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்து போகும். ஸோ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் இதில் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசிக்கு 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும், எஸ்சி எஸ்டிக்கு 250 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. கண்டினியூ டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா நீங்கள் பிஎடை பொறுத்த வரைக்கும் காலேஜ் செலெக்ஷன் எல்லாமே கவுன்சிலிங் அப்போ தான் நடக்கும், இப்போ எதுவும் சைட் பண்ண முடியாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும், அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்கள் சைன் பண்ணிவிட்டு பேரண்ட் சிக்னேச்சரை போட்டு கவுன்சிலிங் அப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். பிஎடுக்கு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டாங்க, கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.